ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் வந்துட்டு இருக்கு போல இருக்கு, நடந்திருக்கு போல இருக்குது. என்ன சம்பவம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி எவிட்டாக போகிறாங்கன்ற விஷயங்கள் தெரியும். ஆர்ஜி ஆனந்தி கூட சாட்சம்மா தேவி அவங்களும் வந்து எவிட்டாக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அப்போ அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குப்பா. என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்களே, மச்சான் நீ செமையா பண்ணா, டே நீ இல்லாததான் இந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்க போகிறா, டே நீ இல்லாமடா என்ன பண்ண போகிற தெரியலடா, நீ இல்லாமல் நான் எப்படி சாப்பிட போகிற தெரியல, தூங்க போகிறேன்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய கதை விடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஆர்ஜி ஆனந்த் வெளியே போகும்போது ஜாக்லின் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. என்னன்னா, நீ ஒரு பெஸ்ட் பிளே மச்சான், ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு ஆர்ஜி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரியும் வெளியே போகும்போது மட்டும் இப்படி சொல்லுவீங்கன்னு நல்லாவே தெரியும், கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கலாச்சிருக்காங்க போல இருக்குது. செம்ம மொக்கம் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து நேற்று மாதிரியே வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி இன்றைக்கே வந்து இந்த மாதிரி சில அப்டேட்லாம் வரும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. சார் அதை கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு விடுங்க சார், நாங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு தூங்கணும் சார், ஏன்னா நாளைக்கு வேலை இருக்குது அப்புறமா ஒரு சில பேரும் சொல்லுவாங்க. ஏன்னா இழுத்துன்னு போது ஹாட்ஸ்டாரில் 1.5 மணி நேரம் இழுத்துன்னு போகிறாங்க. விஜய் டிவியில் கூட 1 மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க போல இருக்குது. ஆனால் ஹாட்ஸ்டாரில் உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, நேற்று வெறித்தனமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில பேர் அதை ரெக்கார்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக பார்த்து காலையில் புருன்னு கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி ஆர்ஜி ஆனந்த் எவிக்ட் ஆகும்போதும் சாச்சனா எவிக்ட் ஆகும்போதும் யாரெல்லாம் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பேசப்படுகிறது. சாச்சனா போகும்போது முத்துக்குமரன் தேம்பி அழுவார்னு ஒரு பக்கம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஆனந்தி போகும்போது தர்ஷிகா பவித்ராலாம் தேம்பி எழுவாங்க, ஜாக்லின்லாம் அந்த செட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.